பிரேசலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரன் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியன் சந்திரன் 17 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பனும் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரனும் தரைமட்டம் குனிந்து உன்னை வணங்கு வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். ஆமேன். யோசேப்பு கண்ட சொப்பனத்தை தகப்பனிடம் சகோதரிடம் சொன்னான். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்க மனமில்லாதவர்களாய் இருந்தார்கள். அவன் மாத்திரம் தன் சகோதரனை கொலை செய்ய மனமில்லை. அந்த இரத்தப்படி நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவனை ஒரு குழியிலே தள்ளிவிட்டுடலாம் என்று முயற்சிக்கும் போது அதே போல் குழியில் தள்ளிவிட்டார்கள். அவனை கொலை செய்வதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை, எந்த லாபமும் இல்லை, அந்த இரத்தப்படியும் நம் மீது வராது என்று குழியில் தள்ளிவிட்டார்கள். அப்போது அதிசயிலே வேறு நாட்டுக்காரர்கள் வந்து அடிமைத்தனமாய் விற்கப்பட்டான் யோசேப்பு. அப்படி விற்கப்பட்ட அவனை கர்த்தர் எப்படி ராஜ்யத்தில் பாதி ராஜ்யத்தை அவனுக்கு சொந்தமாய் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறினது. கடைசி நாளிலே அவன் தகப்பனாரும் தன் சகோதரரும் தாயாரும் இவன் கவனித்தான். எல்லோரும் இவனை வணங்கினது போல நாட்களானது. நாட்டுக்கு அதிபதியாய் பாதி நாட்டுக்கு அதிபதியாய் நின்றான் யோசேப்பு. ஏனென்றால் அவன் உத்தமனாய் இருந்தான், பாவத்துக்கு பயந்தான், உண்மையுள்ளவனாய் இருந்தான், தேவனுக்கு பிரியமாயிருந்தான்.